அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. அதிகாரம் குறித்து இயேசுவின் சீடர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டார்கள். ஒரு ஊழியனாக இருப்பதையே நீங்கள் நாடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் சொன்னார். நாடுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள், நாடுங்கள். நாடுதல் என்பதன் அர்த்தம் தொடர்தல். உங்களால் முடிந்தவரை தொடருங்கள். ஊழியம் செய்வதை நாடுவதற்கு சில அறிவுரைகளை நான் சொல்கிறேன். பிறருக்கு நீங்கள் உதவுவதற்கு முன்பாக 3 தீர்க்க தரிசனங்கள், 2 தோற்றங்கள் போன்றவைகளை நாடும் ஒரு நபராக இருக்காதீர்கள். ஓ தேவனே, இந்த சனிக்கிழமை என்னுடன் பணிபுரியும் ஒருவருக்கு நான் உதவி செய்ய வேண்டுமா? அதை எனக்கு சொல்லுங்கள் தேவனே. உங்கள் உறுதிக்காக காத்திருக்கிறேன் தேவனே. தேவனே, இப்போது பேசுவது நீங்கள் தானா? அதையெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன். முடிவாக நான் அறிந்தது இதுதான். அப்படி தேவன் சொல்லாவிட்டாலும் பிறருக்கு நாம் உதவுவதால் அவர் வெறுப்படைய மாட்டார். நான் அந்த முனையில் இருப்பதை விட்டு இந்த முனையில் இருப்பேன். இப்போது ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த வார்த்தை இதுதான். தேவன் சொல்லியிருக்கிறார், பிறருக்கு நன்மை செய்ய எந்த ஒரு உத்தரவும் தேவையில்லை. அதுதான் இன்றைக்கான வார்த்தை, எனது தீர்க்க தரிசனம். கடைசியாக நீங்கள் எப்போது ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து பிறருக்கு உதவுவதற்காக 15 நிமிடங்கள் ஜெபித்தீர்கள்? அந்த ஜெபம் இப்படி இருந்ததா? அதை பற்றி நாம் 1 நிமிடம் சிந்திப்போம். பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு பல வருடங்களாக உள்ளது. நேர்மையாக நான் சொல்கிறேன், அப்படித்தான் என் செயலும் இருந்தது. பிறருக்கு நான் எப்படி உதவலாம் என்று நினைக்கும் போது தேவன் எனக்கு சிலவற்றை காட்டுவார். அதை குறித்து நான் பரவசம் அடைவேன். அப்படிப்பட்ட ஒரு உற்சாகம் நமக்கு ஏற்பட்டால் பரிசுத்த ஆவியின் மூலம் தேவன் நமக்கு சொல்வார், எனக்கு இது பிடிக்கிறது, இந்த திட்டம் பிடிக்கிறது. எனவே இந்த நாள் முழுவதும் இங்கே அமர்ந்தபடி நம்மை பற்றியே நினைக்காமல் இருப்போம். ஓ தேவனே, எனக்கு இந்த 24 மணி நேரத்திற்குள் விடிவு காலம் வராவிட்டால் எப்படி என்னால் பிறருக்கு உதவ முடியும்? எனக்கு ஒரு விடிவு காலம் வராவிட்டால் நான் காப்பாற்றப்பட்டதாக நினைக்க மாட்டேன். இப்போது கூட என்னிடம் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அதாவது என்னிடம் உள்ள வேலை செய்கின்ற பலர் மகத்தான ஊழியர்களாக உள்ளனர். அவர்களில் சிலரிடம் எதையாவது செய்யுமாறு நான் சொன்னால் அவர்கள் பதில் சொல்வது வியப்பாக இருக்கும். அவர்கள் சொல்வார்கள், என் சந்தோஷமே இதுதான். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் அப்படித்தான். எனக்கு பிடிக்காதது பிறரிடம் எதையாவது எனக்காக செய்யுங்கள் என்று சொல்வேன். அவர்களும் சரி என்று சொல்வார்கள், ஆனால் எதையும் செய்ய மாட்டார்கள். நீங்கள் என் முதலாளியாக இருக்கிறீர்கள், ஆனால் இது மிகவும் கஷ்டம். இது மகிழ்ச்சியானது. பிறர் நம்மிடம் எதையாவது செய்யுமாறு சொன்னால் இது எனக்கு சந்தோஷம், இது எனக்கு மகிழ்ச்சி, இதை செய்வது எனக்கு ஆனந்தம் என்று நாம் சொல்வோம். இப்படி உட்கார்ந்து ஓகே ஓகே. நாம் எல்லோரும் தேவனின் ஊழியர்கள், கிறிஸ்துவின் ஊழியர்கள். வேதவசனங்கள் ஏராளமாக நம்மிடம் உள்ளன. ஒரு சிலவற்றை உங்களுக்காக படிக்கிறேன். 1 பேதுரு 2:16. விடுதலை உள்ள மனிதராயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை தீமைக்கு மறைவாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகள் போல் வாழுங்கள். எல்லோரும் சொல்லுங்கள், நான் ஊழியம் செய்ய உள்ளேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 7 வரை. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல உலகத்தில் உங்கள் எசமான்களா இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் மரியாதையோடும் கபடமற்ற மனதோடும் கீழ்ப்படியுங்கள்.
வசனம் 6, மனிதருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு வேலை செய்யாமல் கிறிஸ்துவின் வேலைக்காரராக முழு மனதோடு தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். நினைவிருக்கட்டும், நாம் இப்படி சொல்ல வேண்டும்: உமக்கு நன்றி இயேசுவே, என் வாழ்வில் நீர் செய்துள்ளவைகளுக்காக நன்றி. உமக்கு நன்றி இயேசுவே, என் வாழ்வில் நீர் வழங்கியுள்ள வளர்ச்சிகளுக்காக நன்றி. என் வாழ்வில் நீர் செய்த அனைத்திற்கும் நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி உள்ளவளாக என்னை வைத்திருப்பதற்கு முதலில் நன்றி. நான் உதவக்கூடிய யாரையாவது எனக்கு காட்டுவீராக. பிறருக்கு நான் என்ன செய்வதென்று எனக்கு காட்டுவீராக. இப்படி சொல்வது உங்கள் உள்மனதில் எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது என்று நீங்கள் உணரலாம். இது உங்கள் வாழ்வில் மேலும் மேலும் பலனை அதிகரிக்கும். அதை நான் விசுவாசிக்கிறேன். அங்கே நீங்கள் அமைதியாக இருந்தால் நாங்கள் அங்கே வருவோம். நேர்மையாக சொல்கிறேன், நமது பிரச்சனை பலவிதமாக இருக்கும். நான் எல்லோரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. சிலருக்கு அதில் பிரச்சனை இருக்கும். நீண்ட காலமாக எனக்கு அப்படி இருந்தது. அதற்கு காரணம், நமது தேவைகளை மட்டுமே நாம் நினைக்கின்றோம். நம்மிடம் இல்லாததை பற்றியும் பிறர் நமக்கு செய்ய வேண்டியதை பற்றியும் மட்டுமே நினைக்கிறோம். அதை மீண்டும் சொல்வது அவசியமா? நமது விருப்பம், நமது தேவைகளை பற்றி மட்டுமே நாம் எப்போதும் நினைக்கின்றோம். நமது தேவைகளுக்கு உதவாதவர்கள் மீது நாம் வெறுப்படைகிறோம். நான் சொல்வதை நீங்கள் பாராட்டுகிறீர்களா? இன்னொரு விஷயம், அது உங்கள் சமாதானத்தை அதிகரிக்காது, உங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்காது, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி செய்யாது. உங்களை எது ஆசீர்வதிக்கும் என்பதை இப்போது நான் சொல்கிறேன். நீங்கள் மேற்கொள்ளும் பிரச்சனைகள் எதுவாய் இருந்தாலும் அதன் நடுவே இப்படி சொல்லுங்கள்: தேவனே, இது என்னை புண்படுத்துகிறது, இது எனக்கு கடினமாய் உள்ளது, அதற்காக நான் ஜெபிக்கிறேன். அதை நீர் சரியாக்கி எனக்கு ஒரு வளர்ச்சியை தருவீர்கள் என்று காத்திருக்கிறேன். நான் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒருவரை எனக்கு காட்டுவீராக. என்று நான் போதிக்கும் இந்த நற்செய்தியில் இது மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன். எனவே உங்களை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இங்கிருந்து சென்றவுடன் இது குறித்து தொடர்ச்சியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நேற்றே உங்களிடம் நான் சொன்னேன், பணிவு உங்களை தேடி வராது. அதற்காக நீங்கள் ஜெபித்தால் உங்கள் வாழ்வில் உள்ள பெருமிதத்தின் நடுவே பணிவை எப்படி அடைவதென்று தேவன் உங்களுக்கு காட்டுவார். அதை தாங்கள் செய்வதில்லை என்று அநேக மக்கள் என்னிடம் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். நீங்கள் அறிவீர்கள், அநேக நேரங்களில் பயனற்ற விஷயங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அதே சமயம் தேவனின் இருதயம் விரும்பும் வகையில் போதுமான அளவுக்கு நாம் ஜெபிப்பதில்லை. வேதம் சொல்கிறது, தேவனிடம் நாம் கேட்பதற்கு முன்பே நமது தேவையை அவர் அறிவார். எனவே அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தேவனுக்கு நம் தேவைகள் தெரியும். எனவே பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதில் ஓய்வில்லாமல் இருங்கள். கலாத்தியர் 5:13 சொல்கிறது, சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் பாவ இயல்புக்கேற்றபடி அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அதாவது ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியம் செய்வதிலிருந்தும் கொடுப்பதிலிருந்தும் அன்பை பிரிக்க முடியாது. உன்னை நேசிக்கிறேன். சரி, அப்புறம் நாம் துண்டு துண்டாக நேசிக்கிறோம். அது நம் அன்பு. மக்கள் என்னிடம் சொல்வார்கள், மரிக்கும் வரை உன்னை நேசிக்கிறேன். நான் சொல்வேன், தயவு செய்து மரிப்பதற்காக என்னை நேசிக்காதீர்கள், வாழ்வதற்காக நேசியுங்கள். உன்னை மரிக்கும் வரை நேசிக்கிறேன் என்பது ஊமைத்தனமானது. பொதுவாக சில விஷயங்களை அப்படித்தான் நாம் சொல்வோம். அது பூனையும் நாயும் நனைவதாகும். சரி, அருமையான வசனங்கள் நிறைய உள்ளன. அதை எப்போதும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை நாம் செய்யும் பட்சத்தில் நாம் நீண்ட காலம் அந்த மகிழ்ச்சியில் திளைக்கலாம் என நம்புக. உள்ளபடியே நீங்கள் விரும்புவதற்கு மேலாக இங்கே நான் இருப்பேன். நன்றி. இங்கே நின்றபடி நான் பொய் சொல்ல மாட்டேன். இந்த வாரம் முழுவதும் நான் இங்கே இருக்க வேண்டும்.
அது சரி. நீங்கள் இயேசுவை பற்றி நன்றாக அறிவீர்கள். அவர் மரித்த பின்பு மரித்ததிலிருந்து உயிர்த்தெழுந்தார். மூன்றாவது முறை அவர் சீடர்களுக்கு முன்னால் தோன்றிய போது என்ன செய்தார்? அவர்களுக்கு உணவு கொடுத்தார். யோவான் அதிகாரம் 21, அதை நீங்கள் அவசியம் அறிய வேண்டும். அதை பேசுவதற்கு இன்று எனக்கு நேரம் இல்லை. அவர்களுக்கு முன்பாக அவர் தோன்றினார். அவர்கள் மீன் பிடித்தார்கள். ஆனால் போதுமான மீன் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர் சொன்னார், நீங்கள் தவறான பக்கத்தில் வலை வீசுகிறீர்கள் என்று. சில நேரங்களில் அதுதான் நமது பிரச்சனை. நாம் மீன் பிடிக்க செல்வோம், ஆனால் சரியான இடத்தில் வலையை வீச மாட்டோம். அதற்கு பிறகு அவர்கள் செய்தது வேத வசனத்தில் உள்ளது. அவர்கள் ஏராளமான மீன்கள் பிடித்தார்கள். அதை இழுத்து வர சிரமப்பட்டனர். இயேசு அவர்களுக்கான உணவை கடற்கரையில் சமைத்தார். வாருங்கள், உண்ணுங்கள் என்றார். உங்களை பற்றி எனக்கு தெரியாது. வேத வசனத்தில் அது ஒரு அருமையான விஷயமாகும். எனவே தான் கருதுவதையே தேவன் சொன்னார். மரித்தெழுந்த இயேசு தமது சீடர்களுக்காக உணவு சமைத்தார். அதை பார்த்து தான் தேவுக்கு உணவு சமைக்கிறதுல நான் ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லலாம். இன்னைக்கு நீங்க கார்ன் சாப்பிட்றீங்களா? நீங்க போற வழியில ஏன் ஒரு சாண்ட்விச்சை வாங்கி சாப்பிடக்கூடாது? சரியா? உண்மையை சொன்னால் அவருக்காக நான் அடிக்கடி சமைப்பதில்லை. காரணம், எனக்கு போதிப்பதற்கே நேரம் சரியா இருக்கிறது. மார்க்கு அதிகாரம் 20 வசனம் 17 தொடங்குவோம். மார்க் அதிகாரம் 10, அது 20வது எண்ணு. நான் ஏன் வேகமாக வீட்டுக்கு போகிறேன் என்பதை நீங்கள் அறியலாம். பின்பு அவர் புறப்பட்டு வழியில் செல்லும்போது ஒருவன் முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று ஏன் சொல்கிறாய்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, வஞ்சனை செய்யாதே, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கடைபிடித்து வந்திருக்கிறேன் என்றான். மீண்டும் சொல்கிறேன், இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கடைபிடித்து வந்திருக்கிறேன். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லோரும் சொல்லுங்கள், இயேசு அன்பு கூர்ந்தார். இயேசு அவனை பார்த்து சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று எளியோருக்கு கொடு. அந்த வேத வசனத்தை பிடிக்கும் மக்களுக்கு அது ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது விண்ணுலகிலே உனக்கு செல்வம் உண்டாயிருக்கும். அவனிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள இயேசு விரும்பவில்லை. பின்பு அவனை பார்த்து சொன்னார், அவனை அவர் நேசித்தபடியால் அப்படி சொன்னார். அடுத்த சில வசனங்களை நீங்கள் படித்தால் இயேசு சொன்னபடி அவனால் செய்ய முடியவில்லை என்பதை அறியலாம். அதன் மூலம் அவனுக்கு பணத்தட்டுப்பாடு இருந்ததாக நான் உணர்கிறேன். தேவன் நம்மிடம் கொடுக்க சொல்லும்போது நம்மிடம் உள்ளதையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுதான் நமது பிரச்சனை. தங்களால் ஒன்றை செய்ய முடியாது என்று நினைக்கும் போது மக்கள் அதிர்ச்சி அடைவது வேடிக்கையாக இருக்கும். வசனம் 22, அவன் மிகுந்த செல்வந்தனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் தளர்ந்து வருத்தத்தோடே போய்விட்டான். இதை நான் நேசிக்கிறேன், மிகுந்த செல்வந்தனாய் என்பதை. அவனிடம் நிறைய ஆஸ்தி இருந்தது. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீடரை நோக்கி, செல்வந்தர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். நாம் அதிக பணம் வைத்திருப்பது ஒன்றும் தவறல்ல. தேவன் அதை விரும்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே சமயம் நமது தேவைகளை மட்டும் நாம் சந்திப்பதை அவர் விரும்பவில்லை. நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதையே விரும்புகிறார். ஆனால் நம்மிடம் கூடுதலான பணம் இருந்தால் அதை பதுக்கி வைக்கின்றோம். பிறகு அதுவே நம் வாழ்வில் ஒரு பிரச்சனையாகிறது. நாம் எதற்கும் முதலாளிகள் அல்ல என்பதை எல்லோரும் உணர வேண்டும். நாம் பொறுப்பாளர்கள்.
நல்லா இருக்கே. ம் ம் நல்லதா இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றம் தெரிகிறது. ஏனென்று சொல்கிறேன், நீங்கள் பணத்தை பற்றி பேசினால் மக்கள் வித்தியாசமாக இருப்பார்கள். அந்த சீடர்கள் எல்லோரும் சீடர்கள். அவர்கள் எல்லோரும் வெளியேற இதுவே நேரம். சீடர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து வியப்படைந்தார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, செல்வத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார். அது பணம் வைத்திருப்பது பற்றியதல்ல, உங்கள் விசுவாசத்தை பற்றியதாகும். செல்வந்தன் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவதை விட ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அவர்கள் மேலும் வியப்படைந்து, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனிதரால் இது இயலாதுதான், தேவனால் இது இயலாததல்ல. தேவனாலே யாவும் இயலும் என்றார். இன்னும் நாம் நல்ல பகுதிக்கு வரவில்லை, பாதியில் உள்ளோம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் அனைத்தையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். எங்கள் வீட்டை விட்டு வெளியேறினோம், தொழிலை விட்டு வெளியேறினோம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமது சீடர்களாக உம்மை பின்பற்றினோம். அடுத்த வசனம் 29. இயேசு மறுமொழியாக, எனக்காகவும் நற்செய்திக்காகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் 100 மடங்காக அதை பெறுவான் என்றார். இப்போது கவனியுங்கள், நீங்கள் பரலோகத்திற்கு போகும்போது என்று அது சொல்லவில்லை. அதை போன்று இந்த நாளில் யார் 100 மடங்கு அதிகமாக பெற முடியும் என்று அது சொல்கிறது. அவர்கள் எதை கொடுத்தார்கள்? வா. எனவே ஆசியுள்ளவரிடமிருந்தும் ஆளுபவனிடமிருந்தும் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் விரும்பவில்லை. அவர்கள் தங்களிடம் உள்ளதை அறிவதோடு அதற்கான ஈவை தமது கரங்கள் கொடுத்ததையும் அவர்கள் அறிய வேண்டும் என்று விரும்பினார். அவரிடம் விதைப்பதற்கான ஆற்றல் உள்ளது. அவர் விதைத்தால் நம்மிடம் உள்ளதை விட கூடுதலான அறுவடையை அவரால் தர முடியும். அந்த நடைமுறையில் ஏழைகளுக்கும் தேவையுள்ளோருக்கும் அவர் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பார். அவர் சொன்னார், அவற்றை கொடுங்கள், அது உங்களிடம் அதிகமாக உள்ளது, அவற்றை ஏழைகளுக்கும் தேவையுள்ளோருக்கும் கொடுங்கள். அதோடு கூட இயேசு அவர்களிடம் மறுமொழியாக சொன்னார், நான் இன்னும் கூடுதலாக கொடுப்பேன் என்று. தம்மை பணிவதை அவர் விரும்பினார். அதோடு கூட தம் சீடர்களுக்கு அவர் சொன்னார், எனக்காகவும் நற்செய்திக்காகவும் நீங்கள் கொடுத்ததற்கு மேலாக 100 மடங்கு மேலாக உங்கள் வாழ்நாளில் அதை பெறுவீர்கள் என்று. அவருக்கு மீறி நம்மால் அதை தர முடியாது. அதை நேசிக்கிறேன். இப்போது எனக்கு வயது 70 உள்ள ஒரு நிலையில் அவரது தொடர்பை பற்றி நான் பின்னோக்கி பார்க்கிறேன். கொடுப்பதை பற்றி அநேக விஷயங்களை நான் அறிந்தேன். அந்த அளவுக்கு இப்போது நாம் கேட்பதில்லை. நேர்மையாக சொன்னால், பணத்தை பற்றி நாம் பேசத் தொடங்கினாலே அநேக மக்கள் கொதிப்படைகிறார்கள். ஒரு வகையில் அதை போதிப்பது ஒரு போதகருக்கு கடினமான ஒரு விஷயமாகும். ஆனால் மக்களுக்கு அதை பற்றி போதிப்பது அவசியம். ஏனென்றால் அது அவர்கள் வாழ்வில் நம்ப முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கும். நீங்கள் மிக பெருந்தன்மையோடு இருந்தால் உங்கள் வாழ்வில் அதிகமான அற்புதங்களை பெறலாம். ஆனால் உங்கள் எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே மக்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும். நீங்கள் தேவனோடு இணைந்து பிறருக்கு உதவி செய்வதில் விருப்பமாக இருந்தால் தேவனின் ஆசீர்வாதம் உங்களை தொடர்ந்து வருவதோடு உங்களை முந்திச் செல்லும். நீங்கள் ஆசீர்வாதத்தை பின்தொடர வேண்டியதில்லை, அது உங்களை பின்தொடரும். தேவனே இன்று நான் யாருக்கு உதவுவதென்று எனக்கு காட்டுகிறார்கள். என்னிடம் ஏராளமான கற்பனைகள் உள்ளன. அதே சமயம் நான் மிக நல்லவர், ஆவிக்குரியவர் என்று கூறுவதற்கு நான் விரும்பவில்லை. இன்று காலை கூட நான் நினைத்தேன், மைக் எங்கள் குழுவில் ஒரு போதகராக இருப்பதால் அவரிடம் கேட்க விரும்புகிறேன். அவரிடம் எங்களுக்காக வேலை செய்யும் தனிமையில் உள்ள பெண்களை பற்றி கேட்க விரும்புகிறேன். அவர்கள் பண நெருக்கடியில் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக சில பரிசு கூப்பன்களை நான் வழங்கப் போகின்றேன். அதன் மூலம் அவர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மதிய உணவு வழங்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். பிறகு உதவி செய்வதில் அநேக விஷயங்களை நம்மால் செய்ய முடியும். எனவே இப்படி நடிப்பதை இதோடு நிறுத்துவோம். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அப்படியா? அதற்காக
சில ஆலோசனைகளை நான் வழங்குகிறேன். அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். உங்கள் பார்க்கிங் பிளேஸை நீண்ட நேரம் காத்திருக்கும் ஒருவருக்கு வழங்கலாம். அம்மாடி, உங்களுக்கு முன்னே ஒரு கடையில் சிறிது பொருட்களை வாங்க வந்தவர்கள் காத்திருப்பார்கள். அவர்களுக்கு வழி விடுங்கள். தொடர்ந்து கஷ்டமான நிலையில் உள்ள ஒருவரின் வாடகையை நீங்கள் வழங்குங்கள். அது எப்படி? காலை உணவிற்காக சமையுங்கள். தற்போது என் அட்டவணையில் அது இல்லை. ஏனென்றால் நாளை காலை நான் சீக்கிரம் எழுந்து தேவுக்காக பிரேக்ஃபாஸ்ட் அமைப்பேன். உங்களை இப்போது நான் கேட்கிறேன், நாளை உங்களுக்கு தேவையானதை குறைவில்லாமல் சமையுங்கள். யார் காலையாவது பிடித்து விடுங்கள். தேவ், யார் காலையாவது பிடிச்சு விடுங்க. தேவ், அதாவது மைல் கணக்கில் இங்கே நடந்து வந்து கால் வலியோடு இங்கே இருக்கும் யார் காலையாவது பிடித்து விடுங்கள். சீக்கிரம் எழுந்து காஃபி தயார் செய்யுங்கள். இங்கே உங்களிடம் சில விஷயங்கள் தேவை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். தேவ், உங்களுக்கே தெரியும், தேவை நான் வெறுப்பேற்றுவேன். அவரின் கதைகளை பற்றி நான் சொல்வேன். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் பெருந்தன்மையோடு நான் சொல்வதை பெரிதுபடுத்தாமல் தேவ் இருப்பார். என்னை விட நன்றாக பரிமாறுவார். இயற்கையாக எனக்கு உதவும் குணம் இல்லை, ஆனால் ஒரு காரணத்துக்காக அதை செய்வேன். உங்களுக்கு தெரியும், என்னிடம் ஆவிக்குரிய விஷயங்கள் நன்றாக உள்ளன. ஆனால் காலை உணவு சமைக்க வேண்டியிருந்தால் நான் சொல்வேன், ஏற்கனவே நான் கடுமையாக உழைச்சது போதாதா? தேவ் அப்போது சமைப்பார். எனவே தேவ் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஆண்களுக்காக இதை நான் சொல்கிறேன், எல்லா ஆண்களுக்காகவும். இரவு நேரத்தில் அவர் படுக்கையை சரி செய்வார். படுக்கை விரிப்பை எடுத்து நன்றாக விரிப்பார். நான் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். என் கண்கள் வறண்டிருக்கும், அதை அவர் ஈரப்படுத்துவார். ஒவ்வொரு நாள் காலையிலும் என் கண்ணுக்காக அவர் அதை தயாராக வைத்திருப்பார். இப்போது ஒரு புதிய வேலை உள்ளது, அதை அவர் பெருந்தன்மையோடு செய்வார். எனக்கு எதையும் பேக்கப் செய்வது பிடிக்காது. அப்படி எதையும் பேக்கேஜ் செய்வதை என்னால் தாங்க முடியாது. அது ஏன் தெரியுமா? அதை நாம் செய்வது மிகவும் கடினமான ஒரு காரியம் அல்லவா? ஒரு புதிய ஆடையை வாங்கும்போது அதை சுற்றியுள்ள டேகை நான் அறுக்க மாட்டேன். தேவ் அந்த கயிறுகளை அறுப்பார், எனது ஆடைகளை அலமாரியில் வைப்பார். எதையாவது நான் குவித்து வைப்பேன், அவர் அதை சரி செய்வார். ஓ, என் ஹீட்டிங் பேடை சூடுபடுத்துவார். என் கழுத்தை சுற்றிலும் ஒரு சிறிய பட்டியை கட்டுவேன், அதை அவர் சூடேற்றுவார். நாற்காலியில் அமர்ந்து டிவி பார்ப்பேன், பிறகு எழுந்திருப்பேன். அவர் சொல்வார், உனக்கு என்னம்மா வேணும்? நான் கொண்டு வரேன். உங்களுக்காக அங்கு யாரோ காத்திருக்கிறார்கள். தேவ் காத்திருக்கட்டும். நீங்க தான் ஆம்பளை, உண்மையான ஆம்பளை. இதை நான் உங்களிடம் வெளிப்படையாக சொல்ல காரணம், இதை சரியானபடி நீங்களும் செய்வீர்கள் என்பதற்காக. என் குறிக்கோள் சரியில்லாமல் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. தேவ் என்னை மிகவும் பாதுகாப்பார். சில நேரங்களில் அது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும். எனவே தேவை பாராட்டுங்கள். நான் விசுவாசிப்பது என்னவென்றால், தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கான ஒரு வழி பிறருக்கு நாம் எதிர்பாராமல் உதவி செய்வது. இன்று யாராவது ஒருவரை ஆசீர்வதிக்குமாறும் தேவனிடம் நீங்கள் கேட்கலாம். இந்த ஊழியத்தை உலகமெங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம்.
ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmumindia.org-இல் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.